ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் தொக்கு சாஃப்டாகவும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்க போகிறோம். சிக்கன் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி சாஃப்டாக நம்ம எப்படி செய்யலான்றதை தான் இந்த ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறோம். சிக்கன் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஒவ்வொரு வீடியோவிலும் இருக்கிற பல பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சிக்கன் தொக்கு எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சிக்கன் தொக்கு சாஃப்டாகவும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதோட ரகசியம் என்னென்னா, நம்ம இந்த தயிரை சேர்க்கறதுனால தான். இந்த தயிரை சேர்க்கும் போது சிக்கன் தொக்கு சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போல் பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கஸ்தூரி பார்ட்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சிக்கன் தொக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் போது சுவையும் மனமும் அதிகரிக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில்
கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சிக்கன் தொக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.